ஹாய் சொல்லு அங்கிளுங்களுக்கு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும்? மதியம் வணக்கம். மதியானத்தில் செம்ம மழை பொழப்புதுங்க. மழையிலேயே ஒரு 1 hour நான் சுற்றிட்டு இருக்கேன். நான் வெளியே இந்த கடையில் போய் பால் கேட்டேன், பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அந்த கடைக்கு போனேன், பால் வாங்கிட்டு வந்தேன். எங்ககிட்ட போனேன், காப்பி தூள் கேட்டாக்கா அவர் 5 ரூபாது கொடுப்பாருன்னு 2 ரூபாது கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்க போனால் மறுபடியும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போனேன். மறுபடியும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தாங்க இதில் மழையில் ரவுண்ட் அடிக்கணுமா. மீறி அதட்டினா அழுகுறா. இப்போ அவ்வளோ தொலைவு நான் கூட்டிகிட்டு போனேன். எனக்கு உடம்பு சரியில்லை, கோல்டு ஜுரம். ஆனாலும் சொல் பேச்சு கேட்கறாளப்ப. மூஞ்சி பாருங்க, முங்குச்சி மூஞ்சி மாரி வச்சுருந்துக்கிறா இவா. இல்லை யாருன்னா அதட்டுங்க, இல்லை அதட்டுங்க அதட்டுங்க. அங்கிளுங்க அதட்டாங்க பாரு. அங்கிள் ஆண்டி எல்லாம் அதட்டுவாங்க. இந்த மலையில் இவ்வளோ சுத்தலன்ட்டு யாருக்கே கேட்டாங்க. மனுஷன் மலையில் வெளியே வர்றதே பெரிய அரிகண்டிப்பு இல்லைங்களா? இந்த மலையில் வந்து நடு ரோட்டில் நான் நிற்கணும், இவ்வளோ வச்சுக்கினேன். எனக்கோ ஜுரம், மாத்திரை சாப்பிட்டு சரி வாயெல்லாம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கே, காஃபி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்த குறைய பார்த்த உடனே நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். பாருங்க, பார்க்கறதுக்கு தரையை பார்க்கறதுக்கா வந்த? சுற்றி பாரு, நல்லா சுற்றி பாருமா. அங்கே யாருமே இல்லை, சும்மா பாரு, நீயும் நானும் தான் இருக்கிறோம் அந்த மொபைலில், வேறு யாருமே இல்லை. ஏன் அப்படி பார்த்துனுக்குற? பாருங்க, இப்படி இருக்குதுங்க மலையில். பாருங்க, யாருமே ஓடாடலைங்க. பாருங்க, யாரோ ஒருத்தர் தான் ஓடாடுறாங்க. இந்த பக்கமும் பாருங்க, யாருமே ஓடாடலைங்க. நான் மட்டும் பைத்தியக்காரி மாதிரி இவ்வளோ தூக்கிட்டு வந்து வெளியே நின்றுட்டு இருக்கேன். என்னங்க பண்ணுறது? செல்லம் கொடுத்து வளர்த்தாச்சா, அடிக்கவும் மனசு வரலை. சரி விட, மலையில் தான் தூக்கிட்டு சுற்றுறதுல என்ன குறைஞ்சி போகிறோம் நம்ம இல்லையா? ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. பிள்ளைங்க ஆசையை விட நம்மளுக்கு என்ன கிடக்கு இல்லையா? அதுங்களும் உள்ளே முடங்கி கிடக்கிறதுல இந்த குளிருக்கு அதுங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு, பாவம். அதனால தான் நானும் தூக்கின்னு வந்துட்டேன். தம்பி குழந்த தம்பிது அத்தை 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 அத்தைன்னு சொல்லிட்டு செல்ல பொண்ணுது, எப்பச்சாலும் பொண்ணுது, எப்பஞ்சல பொண்ணுது. எனக்கு பொட்டை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்குங்க. நிஜமாலுமே பொன் குழந்தைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு 2 பசங்களே. பசங்களை பிடிக்காதுன்னு சொல்லலை, பசங்களையும் பிடிக்கும். நம்மக்கிட்ட எது